மண்டே மார்னிங் 9 o'clock மகாபலிபுரம் போயிட்டு வந்த அடுத்த நாள் இது. இங்கே பேக்யார்ட் கார்டன் கொஞ்சமாக க்ளீனப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். பெரண்டை வந்து நிறைய வளர்ந்துருந்தது, அதனால் அதை கட் பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து எடுத்தாச்சு, அதை ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஃப்ரெஷ் மஞ்சள் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கார்டனில் பார்த்தீங்கன்னா அந்த தெர்மோகோல் பாக்ஸில் புதினா நட்டு வச்சுருக்கேன், அதை நல்லா தொளுத்து வந்திருந்து. இந்த பக்கம் இஞ்சி நட்டு வச்சேன், அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த சைடு வந்து பெரண்டை சும்மா நட்டு வச்சேன், அது அப்படியே கேட்டை பிடிச்சி அப்படியே வந்துக்கிட்டுருக்கு. இங்கே வந்து குருவி சோளம் வந்து இந்த தோசைக்கு கழுவுற தண்ணி எல்லாம் ஊற்றுவோம்ல, அதுலேருந்து முளைச்சி அப்படியே வந்திருக்குது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள், சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் செடி மேலே அந்த பெரண்டை நல்லா நிறைய முளைஞ்சி வந்திருக்கு, துளிராக நிறைய முளைஞ்சி வந்திருக்கு. இது கூட ஒரு நாள் ஹார்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண பெரண்டை எல்லாமே நான் வந்து டிவி பார்த்துக்கிட்டே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இங்கே வந்து நல்லெண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நான் வாஷ் பண்ணி உடனே நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா வடியை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சட்னியும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இங்கே சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பெரண்டை எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு, ஒரே ஒரு பேட்ச் மட்டும் நான் சட்னி செய்யலாம் அப்படின்ட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரண்டை என்ன பார்த்திங்கன்னா மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருனா ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இங்கே வந்து அந்த ஃப்ரை பண்ண பெரண்டையே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா மொறுன்னு, கொஞ்சம் கூட நமிக்கவே இல்லை. அந்த எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணதுனால அந்த நமிப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, புளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பெரண்டையும் போட்டு தேங்காவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டேன். மீதி உள்ள பெரண்டையை நல்லா ஆற வச்சுருக்கேன். இங்கே சட்னிக்கானதையும் ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ சட்னிக்கு வதக்குனது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேணாம், குறப்பாக அரைச்சி எடுத்தால் போதும் சட்னி கன்சிஸ்டன்சியில். நான் மீதி நம்ம ஃப்ரை பண்ண இந்த பெரண்டையெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா ஒரு பெரிய பேட்ச் வந்து பெரண்டை பொடி பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாய்.